அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 127 128 அகழ்வரிகள். ஓதி ஓதாமல் உரையெனக் கலித்த ஆதி இருளா அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: தன்னை இறைவன் பணிகொண்ட பேற்றை முன் வரியில் அறிவித்த நமது தெய்வத் தந்தையார், அந்த உளவானது தக்க ஓர் ஆசாரியனால் மட்டுமே அறிவிக்கப்பட வேண்டும் என்றாலும் அவ்வாறு ஓர் ஆசாரியன் தனக்கு வாய்க்கவில்லை என்பதை இந்த வரியில் உணர்த்துகின்றார். குருநாதர் சீடன் காதிலே மந்திரச் சொல்லை உச்சரிப்பதே ஓதினார் என்பது. சீடன் அதை மீண்டும் கூறுவது ஓதுதல் ஆகும். ஓதி ஓதாமல் என்பது எனக்கு யாரும் கற்பித்து நான் கற்கவில்லை என்று பொருள்படுகிறது. நம் பெருமானாருக்கு மனித வடிவில் ஒரு குருநாதர் அமைந்து அவர் ஓத நம் பெருமானார் ஓதவில்லை. ஒருவரால் கற்றுக் கொடுக்கப்பட்டு நான் கற்காமல் எல்லா ஞானங்களையும் நான் அடையுமாறு எனக்கு அறிவளித்தவரே, தனக்கு ஓர் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. எந்த ஆசாரியனும் தனக்கு ஓதவில்லை, எந்த நூலையும் தானும் ஓதவில்லை என்கின்றார் வள்ளலார். ஆதாரம்: ஏதும் அறியாது இருளில் இருந்த சிறியேனை எடுத்து விடுத்து அறிவு சிறிது எய்திடவும் புரிந்து ஓதும் மறை முதற் கலைகள் ஓதாமல் உணர ஓதும் மறை முதல் கலைகள் ஓதாமல் உணர உணர்வில் இருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி தீது நெறி சமயநெறி செல்லுதலை தவிர்த்து திருவருள் மெய்ப்பொது நெறியில் செலுத்தியும் நான் மருளும்போது மயங்கேல் மகனே என்று நான் மருளும்போது மயங்கேல் மகனே என்று மயக்கெல்லாம் போக்கி எனக்குள் இருந்த புனித பரம்பொருளே. இன்னும் ஒரு பாடலில், நாதா பொன்னம்பலத்தே அறிவானந்த நாடகம் செய் பாதா துரும்பினும் பற்றாத என்னை பணிகொண்டு எல்லாம் ஓதாது உணர உணர்த்தி உள்ளே நின்று உளவு சொன்ன நீதா நினை மறந்தேன் நினைக்கேன் இந்த நீ நிலத்தே. இன்னொரு அகழ்வரியில், ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தினைக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்றும் பாடியிருப்பார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.